ஏங்க, ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபோன் பாக்குறாங்க. இப்படியே போனா இந்த லீவ் ஃபுல்லா ஃபோன்லயே போயிடும் போல இருக்கு. கவலைப்படாத அமீரா, இந்த சம்மர் வெக்கேஷன் அவங்களுக்கு பயனுள்ளதா மாத்த என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. அமீன், ஜைனா, 2 பேரும் போனை வச்சுட்டு இங்க வாங்க. இந்த லீவ்ல நீங்க ஜாலியா இருக்கணும், அதே சமயம் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான் சிச்சா? எங்களுக்கு போர் அடிக்காம இருக்குமா? கண்டிப்பா போர் அடிக்காம இருக்கும் ஜைனா. ஏன்பா, அது சும்மாவே செய்யலாமே, எதுக்கு இந்த பிளானிங் எல்லாம்? நல்ல கேள்வியா. எதை எப்ப பண்ணணும்னு நாம பிளான் போட்டு செஞ்சாதான் நேரத்தை சரியா பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு கச்சிதமான ஸ்கெட்யூல்ல தான் நடத்திட்டு இருக்கான். சூரியன் காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் உதிக்குது, சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் மறையுது. அது என்னைக்குமாவது இன்னைக்கு நான் லீவு எடுத்துக்கிறேன்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லிருக்கா? இல்ல. நிலா, நட்சத்திரங்கள், கோள்கள், இது எல்லாம் சுத்துறது எதுவுமே ஒரு வினாடி கூட முன்ன பின்ன ஆகாது. எல்லாம் ஒரு துல்லியமான கணக்குல இயங்குது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர அல்லாஹ் 5 வேளை தொழுகையே அந்தந்த நேரத்துல தொழுக சொல்றான். நேரத்தை மதிக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு வேலையை நேரத்தோட ஒழுங்கா செய்யும்போதுதான் அந்த நேரத்துல பரக்கத்தை இருக்கும். இந்த லீவை வெறும் பொழுதுபோக்கா கழிக்காம உடலுக்கும் மனசுக்கும் பயனுள்ளதா மாத்தணும்னு அதுக்காக ஒரு டெய்லி ஷெட்யூல் தயார் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்க. மாஷா அல்லா, நல்லா இருக்குப்பா. ஆனா இதை நாங்க மட்டும் செய்யறதை விட எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது கிடைச்சா நல்லா இருக்கும். நிச்சயமா அமீன். அதுக்காக தான் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல இதோட PDF லிங்க் பின் பண்ணிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த சார்ட்ல இருக்கிறத நன்மையை நாடி கரெக்டா செஞ்சு அந்த இமேஜை எங்களுக்கு அந்த PDFல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள வாட்ஸ்ஆப்ல நமக்கு சென்ட் பண்ணா. அதுல யாரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களோ அதுல 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஊக்குவிக்கிற விதமா நாம அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பலான்னு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். உங்களால எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க. நீங்க எதை செய்றீங்களோ அது கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த இமேஜ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க முயற்சியே எங்களுக்கு பெரிய விஷயம்தான். இந்த விடுமுறை நமக்கு நன்மைகள் நிறைந்ததா அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். இப்ப வாங்க, இதுல என்ன இருக்கு, அதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுப தொழுகையோடவும் குரான் ஓதுறதோடவும் நாள ஆரம்பிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க, யார் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, அகில உலகத்தையும் படைச்ச அல்லாஹ்வே உங்களுக்கு பாதுகாவலனா இருந்தா அந்த நாள் எவ்வளவு பாதுகாப்பானதா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபஜ்ர் தொழுகையில நாம தொழுறோமே அந்த 2 ரக்காயத் முன் சுன்னத். அது இந்த உலகத்தையும் இதுல இருக்கிற அத்தனை செல்வங்களையும் விட மேலானதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. அதனால ஃபஜ்ர் தொழுகையை ஒரு நாளும் விட்டிடாதீங்க. அது உங்க நாளை தெளிவாக்கும், உங்க மனசை நிம்மதியாக்கும். ஆனா சிச்சா, நான் இன்னும் குட்டி பொண்ணு தானே. காலையில 5:30 மணிக்கெல்லாம் எப்படி என்னால எந்திரிக்க முடியும்? நீ இன்னும் குட்டி பொண்ணுதாமா, ஆனா நீ டெய்லி ஸ்கூலுக்கு போக எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 6:30 மணிக்கு எந்திரிப்பேன் சிச்சா. ஸ்கூலுக்கு போக இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சா அப்போ உனக்கு தூக்கம் வராதா ஜைனா? அப்பயும் தூக்கம் வரும் சிச்சா. பின்ன நீ ஏன் சீக்கிரம் எந்திருக்கிற? நல்லா தூங்கி லேட்டா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகலாமே. இல்ல சிச்சா, அப்படி போனா ஸ்கூல்ல விட மாட்டாங்க, கேட்டை மூடிடுவாங்க, அப்புறம் கிரவுண்ட்ல நிக்க வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு எப்படி நாம பயப்படுறோமோ அதை விட பல மடங்கு அதிகமா நம்மள படைச்ச அல்லாஹ்வுக்கு நாம பயப்படணும். ஆனா இந்த பயம் அன்பு கலந்த பயம். நாம நேரத்துக்கு தொழலன்னா நம்மள இவ்வளவு அழகா படைச்சு நமக்கு எல்லாமே செய்யற அந்த அல்லாஹ் நம்ம மேல கோவிச்சுப்பானோ, அவனோட அன்பை நாம இழந்துருவோமோன்னு நமக்கு பயம் இருக்கணும். இந்த சின்ன வயசுல இருந்தே நாம 5 வேளை தொழுகையும் கரெக்டா தொழ ஆரம்பிச்சிட்டா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அது உனக்கு ஒரு பாரமாவோ கஷ்டமாவோ தெரியாது. அது உன்னோட வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த நல்ல பழக்கமா மாறிடும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா, எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சிச்சா. நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் இனிமே நெவ்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கவனமா கேட்டுப்பேன். ரொம்ப நல்லது. அடுத்தது குரான் ஓதுறது. இது வெறும் புத்தகம் இல்ல, அது கலாமுல்லாஹ், அதாவது இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ்வோட நேரடியான வார்த்தைகள். இது முழுக்க முழுக்க அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் தான். உண்மையிலே சொல்லப்போனா குரான் ஓதுறதுங்கிறது அல்லாஹ்வே நம்மகிட்ட நேரடியா பேசுற மாதிரி தான். நாம ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுற அந்த வார்த்தைகளோட ஆரம்பிச்சா அந்த நாள் எவ்வளவு சிறப்பா எவ்வளவு நிம்மதியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொல்றேன்,
தினமும் குறைஞ்சது 3 ஆயத்திலிருந்து 10 ஆயத்து வரைக்காவது கண்டிப்பா ஓதணும். ஒரு நாளும் குரான் ஓதாம அந்த நாள் கடக்கவே கூடாது. சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு ஓதத் தெரியாதேன்னு வருத்தப்படாதீங்க. பெரியவங்க ஓதுறதை அமைதியா கவனிச்சு கேளுங்க. ஏன்னா குரானை ஓதுறவங்களுக்கு என்ன நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கறானோ அதே நன்மைகளை அதை உன்னிப்பா கேட்கிறவங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கறான். தொழுதுட்டு குரான் ஓதி முடிச்ச அப்புறம் நாம அடுத்து செய்ய போறது வாக்கிங் அண்ட் எக்ஸர்சைஸ். வாக்கிங் போகும்போது அதிகாலை நேரத்துல ஆக்சிஜன் ரொம்ப தூய்மையா இருக்கும். அந்த நேரத்துல நாம நடக்கும்போது நம்ம நுரையீரலுக்கு தேவையான சுத்தமான காத்து கிடைச்சு ரத்த ஓட்டம் சீராகும். இது நம்ம மூளையை நாள் முழுக்க சுறுசுறுப்பா வைக்கும். சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றது நம்ம எலும்புகளையும் தசைகளையும் பலப்படுத்தும். நீங்க வளர்ந்து வர்ற பிள்ளைங்க இப்போவே உடம்பை உறுதியா வச்சுக்கிட்டாதான் எதிர்காலத்துல எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். காலை நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஆக்டிவிட்டி செய்யுங்க. சும்மா இருக்கிற நேரத்தை விட ஒரு கலையை கத்துக்கிறது நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்கும். இது உங்களுடைய பொறுமையையும் ஒரு விஷயத்துல எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு கத்துக் கொடுக்கும். அப்புறம் உங்களுக்குன்னு இருக்கிற சின்ன சின்ன வேலையை செய்யுங்க. அடுத்தது லுஹர் நேரம் வந்ததும் லுஹர் தொழுகுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான விஷயம் சொல்லிருக்காங்க. மதிய நேரத்துல வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது. அந்த நேரத்துல என்னுடைய நற்செயல்கள் மேலே உயர்த்தப்படுவதை நான் விரும்புறேன்னு சொல்றாங்க. அதாவது மத்த நேரங்களை விட இந்த நேரத்துல நாம செய்யற இபாதத் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா இந்த டைம்ல தான் நாம உலக வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருப்போம். அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் அந்த வேலைகளையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வந்து தொழுகிறாங்களோ அவங்கள அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி லுஹர் தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கைலூலா தூக்கம் போடுறது நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டுத்தந்த ஒரு அழகான சுன்னத். இதை பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மதிய நேரத்துல நாம எடுக்கிற இந்த சின்ன ஓய்வு நம்ம இதயத்துக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுக்குமா. நம்ம ரத்த அழுத்தத்தை குறைச்சு இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமா வச்சு. அடுத்து தினமும் மதியம் ஒரு நபிமார்கள் அல்லது சஹாபாக்களோட கதையை வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நிறைய புக்ஸ் கடையில் கிடைக்குது, அதை வாங்கி வாசிங்க. அதுவும் இல்லனா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை பாருங்க. இந்த வரலாறுகளை நாம கேட்கறதுனால அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, எல்லா சூழ்நிலையும் எப்படி உண்மையை மட்டும் பேசினாங்க, சோதனைகளை எப்படி தைரியமா ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இந்த வரலாறுகள் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். உங்க குணத்தையும் அழகாக்கும். நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தினமும் அம்மா தானே விடியற்காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்றாங்க. நமக்காக சமைக்கிறதுல இருந்து வீட்டையும் நம்ம துணிகளையும் சுத்தமா வச்சுக்கிறதுன்னு அவங்க நமக்காக செய்யற வேலையை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ வேலையும் நமக்காக தான் செய்றாங்க. எந்தவித சலிப்பும் இல்லாம ஓய்வும் எடுக்காம. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் அவங்க வீட்ல இருக்கும்போது அவங்க மனைவியோட வீட்டு வேலைகள்ல உதவி செய்வாங்க. இதை பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்டப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப அழகா விவரிச்சு சொல்றாங்க. அவங்க சொன்ன அந்த வேலைகளை கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்ல அவங்க குடும்பத்துக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. ஆட்டுல இருந்து பால் கறப்பாங்க, மாவு பிசைஞ்சு ரொட்டி சுடுவாங்க, அவங்களோட ஆடைகளை அவங்களே தச்சுப்பாங்க, அவங்களோட செருப்பு பிஞ்சு போயிட்டா அதை அவங்களே சரி செய்வாங்க. தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிறதுன்னு அவ்வளோ எளிமையா இருப்பாங்க. தொழுகைக்கான நேரம் வந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தொழுகைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வீட்டு வேலை எல்லாம் அம்மா வேலைன்னு நாம ஒதுங்கி இருக்கக்கூடாது. நம்ம தட்டை நாமளே கழுவி வைக்கிறது, நம்ம பொருட்களை சரியான இடத்துல அடுக்கி வைக்கிறதுன்னு சின்ன சின்ன உதவிகளை நாம செய்யணும். நீங்க செய்யற அந்த சின்ன உதவி அம்மாவோட மனசுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தரும் தெரியுமா? அம்மாவை சந்தோஷப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க முகத்துல வர்ற அந்த ஒரு சிரிப்பு நீங்க செய்யற இபாதத்துகளுக்கு இன்னும் அதிக நன்மைகளை தேடித்தரும். அதே மாதிரி வீட்ல பெரியவங்க இருந்தா கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். தண்ணி, மருந்துகளை கொண்டு வந்து கொடுக்கலாம். அவங்க சொல்ற சின்ன சின்ன வேலைகளை முகம் சுளிக்காம செஞ்சு கொடுத்தா அவங்க மனசார உங்களுக்கு துவா செய்வாங்க. அடுத்தது நம்ம அசர் தொழுகையை தொழுகணும். குர்ஆன்ல அல்லாஹ் எல்லா தொழுகைகளையும் பத்தி சொன்னாலும் தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுத்தொழுகையை அசரை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த தொழுகையை தனியா வலியுறுத்தி சொல்றான். வானவர்கள் அல்லாஹ் கிட்ட நமக்காக சாட்சி சொல்ற அந்த மகத்தான நேரமும் இந்த அசர் நேரம்தான். அது மட்டுமில்ல, யார் இந்த ஃபஜர் மற்றும் அசர் ஆகிய 2 குளிர்ந்த நேரத் தொழுகைகளையும் முறைப்படி தொழுறாங்களோ அவங்க சுவனத்துல நுழைவாங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நற்செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகையை தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ரிலாக்ஸ்க்காக நீங்க வெளியே போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடியாடி விளையாடுங்க.
அப்போதான் நம்ம தசைக்கும் எலும்புக்கும் நல்ல வலு கிடைக்குது, உடம்பு ஆரோக்கியமா மாறுது. ஆனா இந்த போன்ல விளையாடுறது இருக்கே, அது நம்ம மூளையை மழுங்கடிச்சிடும். ஏன்னா போன்ல கேம் விளையாடும் போது நம்ம மூளையில டோபமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும். இது நம்மள அப்படியே அந்த போனுக்கு அடிமையாக்கிடும். இதனால நிஜ வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை உங்களால ரசிக்க முடியாது, உங்க சிந்தனை திறனே மழுங்கி போயிடும். வெளியே நண்பர்களோட விளையாடும் போது விட்டு கொடுத்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுன்னு நிஜமான அன்பு வளரும். இப்போ சூரியன் மறைஞ்சு மக்ரிப் நேரம் வந்துடுச்சு. மக்ரிப் தொழுகைங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பகல் முடிஞ்சு இரவு தொடங்குற அந்த நேரத்துல நாம அல்லாஹ்வை தொழுகிறோம். இந்த நேரத்துல இன்னும் சில முக்கியமான ஒழுக்கங்களை நாம கடைபிடிக்கணும். சூரியன் மறையோட அந்த நேரத்துல நீங்க வெளியே விளையாடிட்டு இருந்தா பாங்கு சத்தம் கேட்ட உடனே விளையாட்டு நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துடணும். அந்த நேரத்துல வீட்டு வாச கதவுகளையும் ஜன்னல்களையும் பிஸ்மில்லா சொல்லி மூடணும். சின்ன பிள்ளைகளை வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல ஷைத்தான்கள் பூமி முழுக்க அதிகமா நடமாடுவாங்க. இது நான் சும்மா சொல்லல. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள எச்சரிக்கிறாங்க. அவங்க சொன்ன பாதுகாப்பான வழிமுறை இது. அதனால விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஆனா மக்ரிப் நேரத்துல கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். மத்த பிள்ளைங்க வெளியே சுத்துறாங்களேன்னு நீங்களும் போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே அழகா இருக்கும். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்ன்னு சொன்னாலோ இல்ல செய்யாதேன்னு சொன்னாலோ அதுக்கு பின்னாடி கண்டிப்பா 1000 அர்த்தம் இருக்கும். ஏன்னா அவங்க தன்னோட இஷ்டத்துக்கு எதையும் பேச மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எதை அறிவிச்சு கொடுத்தானோ அதைத்தான் நமக்கு சொல்லிருக்காங்க. நம்மளோட இந்த சின்ன அறிவுக்கு எட்டாத எத்தனையோ ரகசியங்கள் அவங்க சொன்ன வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்கு. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட்களையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கண்டுபிடிக்காத ரகசியங்கள் எவ்வளவு பொதிஞ்சு கிடக்கு. அதனாலதான் நாம அவங்க சொன்னதை, செஞ்சதை, அங்கீகரித்ததை ஏன் எதுக்குன்னு கேட்காம இது ரசூலுல்லாஹ்வோட வழிமுறைன்னு செஞ்சாலே அதுல நமக்கான ஆரோக்கியமும் பாதுகாப்பும் தானாவே கிடைச்சிடும். இனிமே யாராவது மக்ரிப் நேரத்துல ஏன் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்டா நீங்க தைரியமா சொல்லுங்க, எங்க நபி இதை எங்க பாதுகாப்புன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வார்த்தையே எங்களுக்கு போதுன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிற பிள்ளைங்க எப்பவுமே அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடப்பாங்க. மக்ரிப் தொழுது முடிச்சதும் அந்த நாள் முழுக்க நமக்கு கிடைச்ச நன்மைகளுக்காக அல்லாஹுக்கு ஷுக்ர் சொல்லணும். அப்புறம் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது, திக்கர் செய்யறது நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தரும். அதனால இந்த லீவுல நீங்க புதுசா 5 சின்ன சின்ன சூறாக்களையும் சின்ன சின்ன துவாக்களையும் மனப்பாடம் செய்யணும். சின்ன வயசுல நாம கத்துக்கிறது கல்லுல செதுக்கின எழுத்து மாதிரி மனசுல அப்படியே நிக்கும். மக்ரிப் தொழுது முடிச்சாச்சு. இப்போ சீக்கிரமா சாப்பிட்டு விட்டு இஷா தொழுகைக்கு தயாராகணும். இந்த தொழுகைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்காங்க, யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். தூங்கறதுக்கு முன்னாடி இஷாவை தொழுதுட்டு படுத்தா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க கணக்குல நன்மைகள் சேர்ந்துட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுக்கு முன்னாடி தூங்குறதையும் இஷாவுக்கு அப்புறம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறதையும் வெறுத்திருக்காங்க. இஷா முடிஞ்ச உடனே நாம சீக்கிரம் படுக்க போயிடணும். ஏன்னா அப்போதான் நம்ம உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். அதிகாலையில சீக்கிரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திருக்க முடியும். ஒரு நாள தொழுகையோடு ஆரம்பிச்சு தொழுகையோடு முடிக்கிறது தான் ஒரு சிறந்த முஸ்லிமுக்கு அழகு. தினமும் தொழுது முடிச்சுட்டு உங்களால முடிஞ்ச அளவு ₹1 ₹2 எவ்வளவு முடியுதோ அவ்வளவு காசை ஒரு உண்டியல்ல சேர்த்து வைங்க. விடுமுறை முடிவில் அதை தேவைப்படுற ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கலாம். இது நம்ம கிட்ட இருக்கிற சுயநலத்தை குறைச்சு அடுத்தவங்க மேல அக்கறையை வளர்க்கும். இது உங்களுக்கு பிறருக்கு கொடுக்கும் உயர்ந்த குணத்தை கொடுக்கும். உண்மையிலேயே இதையெல்லாம் நீங்க சரியா செஞ்சாலே உங்களுக்கு ஃபோன், டிவி பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது. அப்படியே உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கும் கம்மியா மட்டும் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதுவும் பயனுள்ள விஷயங்களை புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்ய முயற்சி செய்யணும். உங்களால முடிஞ்ச அளவு ஒண்ணு ஆரம்பிங்க. இதையெல்லாம் எந்தெந்த நேரத்துல செய்யணும்னு நாம நம்ம ரூட்டீன் சார்ட்ல நேரத்தோட கொடுத்திருக்கோம். அந்தந்த நேரத்துல நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதை டிக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற மார்க்குகளை டெய்லி பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க. அப்படியே மாசம் முழுக்க செஞ்சுட்டு கடைசில மந்த்லி டோட்டல் பாக்ஸ்ல உங்களோட மொத்த மார்க் எவ்வளவு வருதுன்னு போடுங்க. மேல உங்க பேரு, உங்க வயசு எல்லாத்தையும் மறக்காம எழுதிடுங்க. டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு போட்டோ எடுங்க. அந்த இமேஜை உங்க போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. ரைட் சைடு மேல இருக்கிற அந்த 3 டாட்ஸை பிரஸ் பண்ணுங்க.
அதுல கடைசியா இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. அங்க ஒரு குட்டி QR கோடு ஐகான் இருக்கும். அதை பிரஸ் பண்ணுங்க. இப்போ 2 ஆப்ஷன் காட்டும். அதுல ஸ்கேன் கோட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. உங்க கேமரா ஆன் ஆகும். அதை இந்த பிடிஎஃப்ல இருக்கிற QR கோட் முன்னாடி காட்டினா போதும். உடனே எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள வாட்ஸ்அப்ல நமக்கு சென்ட் பண்ணா. அதுல யாரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களோ அதுல 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஊக்குவிக்கிற விதமா நாம அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பலான்னு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். நாம தொடங்குற இந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிச்சு இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் சிறந்த நற்கூலிய தரணும்னு துஆ செய்றோம். ஆமீன். இந்த அமல்களை செய்ய நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்கன்னு பார்க்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். கண்டிப்பா முயற்சி செய்வீங்க தானே? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.